அன்பான நேயர்களே, இப்பொழுது நாம் எடுத்து வைத்துள்ள மூலிகை பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். தூதுவளை இலையை நேரடியாக பயன்படுத்தாமல் நன்றாக அரைத்து சாறாக எடுக்க வேண்டும். ஆகையால் 100 கிராம் இலை நன்றாக கழுவி அரைத்து எடுத்த தூதுவளை சாறு 100 மில்லி, வராக மூலி என்று சொல்லக்கூடிய கோரைக்கிழங்கு 5 கிராம், கோஷ்டம் 5 கிராம், திப்பிலி 5 கிராம், இவை மூன்றையும் சமன் எடையாக எடுத்துக்கொண்டு நன்றாக அரைத்து தூள் செய்து எடுக்க வேண்டும். இப்பொழுது கக்குவான் என்கிற நோயை முழுமையாக போக்குவதற்காக நாம் நெய் ஒன்றை தயாரிக்கப் போகின்றோம். அதற்காக 100 மில்லி நாட்டு பசு நெய்யை நன்றாக காய்ச்ச வேண்டும். நெய் மிதமான சூட்டில் காய்ந்து கொண்டிருக்கும் போதே நாம் அரைத்து எடுத்த தூதுவளை இலைச்சாறை சேர்க்க வேண்டும். திப்பிலி, கோஷ்டம், கோரைக்கிழங்கு இவை மூன்றும் சேர்த்து அரைத்த பொடியில் இருந்து 5 கிராம், நாம் சேர்த்த மூலிகை பொருட்கள் நாட்டு பசு நெய்யில் சேர்ந்து நன்றாக கொதித்து இப்பொழுது தூதுவளை நெய்யாக மாறிவிட்டது. அதை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். இளம் பச்சை வண்ணத்தில் இருக்கக்கூடிய அதீத நறுமணமும் அளப்பரிய மருத்துவ குணமும் நிரம்பிய இந்த தூதுவளை நெய்யை நன்றாக ஆற வைத்து எடுத்துக்கொள்ளவும். கக்குவான் என்கிற தொடர் இருமல் நோய் உடையவர்கள் இரவு வேளையில் உணவு முடித்துவிட்டு அரை மணி நேரம் கழித்து 5 முதல் 10 மில்லி அளவிற்கு நாள் ஒன்றிற்கு ஒரு வேளை மட்டும் இந்த நெய்யை குடித்து வந்தால் படிப்படியாக உடலில் இருக்கக்கூடிய கோழைகள் கரைந்து வெளியேறும். தொடர் இருமலாக வந்து கொண்டிருக்கின்ற கக்குவான் படிப்படியாக மறையும். தொண்டை பகுதிக்கு பல்வேறு வகையான இதம் ஏற்பட்டு நுரையீரலும் பாதுகாக்கப்படும். மிகவும் அற்புதமான எளிய முறையில் நாம் தயாரித்த இந்த மருத்துவத்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன். அன்பான நேயர்களே, இன்று நாம் பார்க்க போகும் மருத்துவம் மூலம் என்ற நோய்க்கான மருத்துவத்தை பார்க்க போகின்றோம். பைல்ஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கக்கூடிய மூல நோய். பல்வேறு வகையான மூல நோய்கள் இருக்கின்றன. உள் மூலம், வெளி மூலம், பவுத்திரம் அதுவும் ஒரு வகையான மூல நோயை சேர்ந்தது போன்ற நோய்கள் இருந்தாலும் இந்த நோய்களுக்கு ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்க போகின்றோம். பொதுவாகவே இந்த நோய் தற்பொழுது அனைத்து மக்களையும் பாதிக்கின்றது. அதற்கு மிக முக்கிய காரணம் தவறான உணவு முறை மற்றும் உணவில் அளவிற்கு அதிகமான ரசாயன கலப்புகள். இவையெல்லாம் வயிற்று பகுதியை கெடுத்து மலச்சிக்கலை ஏற்படுத்தி மூல நோயாக மாறுகின்றன. இந்த நோயை முழுமையாக தீர்த்து கொள்வதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்க்க போகின்றோம். அதற்கு முன்னால் இந்த நோய் வந்தால் அதற்கான அறிகுறிகள் மற்றும் நோயின் தன்மைகளை நாம் தெரிந்து கொள்ளலாம். கண்டிப்பாக இந்த நோய் வருபவர்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படும்.
கான்ஸ்டிபேஷன். அடுத்ததாக மலம் சிறிய அளவில் சற்று முழு என்கிற தன்மையோடு வெளியேறும். கான்ஸ்டிபேஷன் வித் ஸ்டிக்கி ஸ்டூல் என்று சொல்லக்கூடிய அளவில் வெளியேறும். ஒரு சிலருக்கு ஆசன வாயில் வெடிப்பு தோன்றும். ஒரு சிலருக்கு மலம் கழிப்பதில் அளவிற்கு அதிகமான சிரமம் மற்றும் எரிச்சல் தோன்றும். மலம் கழிக்கின்ற இடத்தில் சிறு புண்கள், சீழோடு சிறு கட்டிகள் தோன்றும். மேலும் உண்ட உணவு செரிமானம் ஆகாமல் அஜீரணத்தன்மை ஏற்படுத்தும். அடிக்கடி புளித்த ஏப்பம் வந்து கொண்டே இருக்கும். வாய்ப்பகுதியிலிருந்து துர்நாற்றம் ஏற்படும். இவையெல்லாம் இந்த நோய்க்கான அறிகுறிகள். இந்த நோய்க்கான தன்மைகள் என்னவென்று பார்த்தால், ஆசன வாயில் வெடிப்பு, எரிச்சல், முதுகு தண்டுவட வலி, கண்டிப்பாக மலச்சிக்கல் இருந்தால் முதுகு தண்டுவடம் பாதிக்கும். அபான வாயு அடிக்கடி வெளியேற்றம், வாயு தன்மையில் ஒரு வகையான துர்நாற்றம், இவையெல்லாம் ஏற்படும். இந்த நோய்க்கான காரணங்கள் மற்றும் நோயின் தன்மைகளை பார்த்தோம். இந்த நோய் வராமல் இருப்பதற்கான சில எளிய வழிமுறைகளை நாம் தெரிந்து கொள்ளலாம். கண்டிப்பாக மலச்சிக்கல் இருப்பவர்கள் தாராளமாக நீர் பருக வேண்டும். குறிப்பாக மிதமான முறையில் கொதிக்க வைத்த வெந்நீர். கண்டிப்பாக வெந்நீர் பருகினால் மலச்சிக்கல் ஏற்படாது. உணவில் பச்சை கீரைகள், பழங்களை அளவிற்கு அதிகமாக சேர்க்க வேண்டும். அடுத்ததாக இரவு வேளையில் நாட்டு வாழைப்பழம் ஒன்றை நாம் சாப்பிட வேண்டும். மலச்சிக்கல் இல்லாமல் எளிமையான முறையில் மலம் வெளியேறுவதற்கு ஒரு அற்புதமான வழி வாழைப்பழம். ஏனென்றால் அதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்தும் புரதச்சத்தும் மலச்சிக்கல் இல்லாமல் பாதுகாத்து குடல் உறிஞ்சிகளை பாதுகாக்கும். அடுத்ததாக அடிக்கடி உணவில் மணத்தக்காளி கீரையை சேர்க்க வேண்டும். மிதமான சூட்டில் பசும்பாலில் சிறிது தேன் சேர்த்து பருகலாம். அல்லது உணவிற்கு பின்பு காலை வேளையில் இளநீர் பருகி வரலாம். பலாப்பழத்தை அளவோடு மாதத்திற்கு 2 முறை தேன் சேர்த்து சாப்பிட்டு வரலாம். இவையெல்லாம் மூல நோய் வராமல் இருப்பதற்கு அற்புதமான வழிமுறைகள். அடுத்ததாக மூல நோய் உடையவர்கள் மது மற்றும் புகை, அதிகப்படியான காரம், அசைவ உணவுகள் முழுமையாக தவிர்த்தால் மலச்சிக்கல் பூரணமாக தீரும். நாம் இந்த மலச்சிக்கலை அடியோடு வராமல் பாதுகாப்பதற்கும் நோயே வராமல் தடுப்பதற்கும் ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்க்க போகின்றோம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட ஒரு அற்புதமான மூலிகை கோரைக்கிழங்கு. சைப்ரஸ் டெண்டன்டஸ் என்று அழைக்கக்கூடிய கோரைக்கிழங்கு ஆங்கிலத்தில் கிராஸ்வுட் என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த கோரைக்கிழங்கு பல்வேறு தரப்பட்ட முடிச்சுகளோடு முறையற்ற உருவத்தோடும் கொத்து கொத்தாக பூமியில் விளையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிழங்கு. இதன் மருத்துவத்தை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆண் தன்மையை அதிகரிக்கும், குளிர் காய்ச்சல் வராமல் சரி செய்யும், கோழை தன்மையை நீக்கும், மூட்டு வலி மற்றும் பாத எரிச்சல் இவையெல்லாம் நீங்குவதற்கு 2 அல்லது 2.5 கிராம் பொடியை, கோரைக்கிழங்கு பொடியை பாலில் சேர்த்து பருகி வந்தால் மூட்டு வலி தீரும். குழந்தை பெற்ற பெண்களுக்கு தாய்ப்பால் அளவிற்கு அதிகமாக சுரக்காமல் இருந்தால் பச்சை கோரைக்கிழங்கை எடுத்து